எப்படிப்பட்ட மாநாட்டை அண்ணன் நடத்திருக்காங்கிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் சுரேஷ் காங்கேயன் என்ற தம்பி கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப ஒரு முன்னாள் எம்எல்ஏ, ஒரு மாவட்ட செயலாளர், ஆண்ட கட்சியில் அண்ணா திமுக சரி திமுக பேசியிருக்காங்க. பேர் நான் சொல்ல விரும்பல. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டு பேரும் தான், ஐயாவும் அண்ணனும் தான் இந்த 2.5 கோடி மக்களுக்கு பலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2.5 கோடி மக்களுக்கு மட்டும் இல்ல, எங்களை மாதிரி மாற்று கட்சியில உள்ள வன்னியர்கள் தெம்பாவும் தைரியமாவும் செயல்பட வேண்டியதுன்னா அதற்கு ஐயாவும் அண்ணனும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம். இந்த மாநாடு அப்படி ஒரு வெற்றி மாநாடு அன்புமணி என்ன நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணனுக்கு ஐயாவே பலம், ஐயாவுக்கு அண்ணனே பலம். ஐயா நம் அடையாளம், அண்ணனே நம் தலைவர். நமது 2026 நமதாக்குவோம். என்ன மகா வெற்றி மாநாடு நடத்திய அன்புமணி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் குலதெய்வம் தந்த எங்கள் எதிர்காலம், எங்கள் குலதெய்வத்தை வணங்கி எங்கள் எதிர்காலத்தை வழிநடத்தி எங்களை ஆட்சி கட்டிலில் ஐயாவின் எண்ணம் சமூக நீதி, ஐயாவின் எண்ணம் பாட்டாளிகள் ஆள வேண்டும். இதை ரெண்டத்தையும் அண்ணன் செய்து காமிப்பார். இவர் ஒரு சாதனையாளர், சாதிச்சு காமிச்சவர். அந்த சாதனையை மீண்டும் புரிவார்.